அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயும் நானும் விலாக் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ, நான் டிமார்ட் ஷாப்பிங் போயிருந்தேன், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிமார்ட் போனோன்னா கவனமாக நம்ம பேக் எடுத்துகிட்டு போயிடுங்க வீட்டிலேருந்து, இல்லைனா அங்கே போய்ட்டு நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். திங்ஸ் வாங்க போகிறோன்னோ இல்லையோ, இருந்தாலும் நானும் 2 பேக் எடுத்துக்கிட்டேன். டிமார்ட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து புதுசாக மாதவரத்தில் டிமார்ட் திறந்துருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு பிரான்ச்சாக பார்த்துருக்கோம், இந்த பிரான்ச்சை பார்க்கலாமேன்னு தான் வந்தேன். ரொம்ப நல்ல பெரிய இடமா இருந்ததுங்க. அங்கே பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தாராளமாக இருந்தது. கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்லாம் நிறையவே இருந்தது. அதை முடிச்சுட்டு நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்ததும் ரைட் சைடில் பேக்லாம் வாங்கி டோக்கன் போட்டு கொடுக்குறாங்க. அதாவது காலி பேக்காக இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்குவாங்க. அதே நம்ம கொஞ்சம் ஹேண்ட் பேக் மாதிரி அதில் பர்ஸு இல்லை மொபைல்லாம் வச்சுருந்தோம்னா அதில் ஜிப் கிட்ட ஒரு லாக் மாதிரி பண்ணி நம்மக்கிட்டேயே கொடுத்துருவாங்க. என்னோடய பேக்கும் அதே மாதிரி தான், மொபைல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன்னு சொல்லி அந்த ஜிப் கிட்ட லாக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பேக் வாங்கிட்டு ட்ராலி எடுக்கலான்ட்டு வந்தேன். ட்ராலி எடுக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் அவ்வளோ பார்க்கிங் இருந்ததுங்க. நான் இன்றைக்கி டிமார்ட்டுக்கு வந்தது, டிமார்ட் ஷாப்பிங். அதுக்கப்புறம் என்னோடய ரொம்ப நாளைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்களையும் மீட் பண்ணலான்ட்டு வந்திருந்தேன். அவங்களையும் முடிஞ்சால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட ஃப்ரெண்டு இல்லை ரிலேட்டிவ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இல்லைங்களா? அதனால் நான் இன்றைய டேயில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவங்கள மீட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ட்ராலி எடுக்கும்போது அந்த லேடி சொன்னாங்க, உள்ளவே ட்ராலி இருக்குங்க, நீங்கள் இங்கேருந்து எடுக்க வேண்டான்னு. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் நிறைய ட்ராலி இருந்தது. நான் எடுத்துக்கிட்டு வெளியே ரொம்ப வெயிலாக இருந்தது. நம்ம உள்ளே போய் வெயிட் பண்ணலாம், அவங்க வந்ததை நம்ம ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு அதே மாதிரி நானும் உள்ளே போனேன். உள்ளே போனதும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு அதுக்கும் ஃபுல்லாக கூல் ட்ரிங்க்ஸ் தாங்க. எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனேன் அப்படியே. நன்னாரி சர்பத் இருக்குது பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். இது மட்டும் நான் வாங்கி வச்சுருப்பேன் வீட்டில். நான் 2 நாளுக்கு முன்னாடி தான் வாங்கினேன், அதனால் நான் இது வாங்கலை, பார்த்துட்டு பேசாமல் வந்துட்டேன். வழக்கம் போல் இந்த டிமார்ட்லேயும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா டிமார்ட்லேயும் இப்படி தாங்க சொல்கிறாங்க. ஆனால் டிமார்ட் வீடியோ எவ்வளோ வருது நம்மளே பார்க்குறோம் இல்லையா? சரி, நானும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே யாரும் இல்லாத இடத்துல மாத்திரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டாக வந்துட்டாங்க. அவங்க பொண்ணும் வந்திருந்தா. அவளை எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே தெரியும். இப்போ +2 படிக்கிறாள். நல்லா பேசுவாள். வெளியெல்லாம் இந்த மாதிரி வந்தால் என்னோட ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாள். சஞ்சய் நானும் சேனலில் அவளோட வீடியோ சஞ்சய் கூட சேர்ந்து நிறையா இருக்குங்க. சின்ன பசங்களாம் வச்சு நான் நிறைய விளாக்ஸ்லாம் போட்டிருப்பேன். இப்போ அவங்க வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த சேனலில் ஒரு வீடியோ கூட அவள் இல்லை. கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முறையாவது அவளை காமிக்கிறேன். இந்த டிமார்ட் நல்லா பெருசாக இருந்ததுங்க. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோர் தான். அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. நம்ம ஏறி இறங்கணும், லிஃப்ட் பார்க்கணும் அப்படின்ற பிரச்சனை இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து நிறைய ட்ரெஸ் வாங்கினாங்க. அதாவது நைட்டி, டாப்ஸு, செப்பல் இதெல்லாம் வாங்கினாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு செப்பல் வாங்கினேன். நைட்டியெல்லாம் டிமார்ட்டில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கிளாத்தும் சரி, அதுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. நான் ப்ரைஸ்லாம் தனித்தனியாக சொல்லலை, ஆனால் ப்ரைஸோடு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வரா பாருங்கள், இவ தான் வனிதா. ரஃப்யூஸ் செப்பல் வாங்கணுன்னா கண்டிப்பாக டிமார்ட்டில் வாங்கலாம். ரேட்லாம் கம்மியாக தான் இருந்தது. அதாவது எந்த செப்பல் போட்டாலும் கால் ஒன்றும் ஆகாது, நல்லா நடப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க ஈஸியாக வாங்கலாம். எனக்கு அந்த மாதிரி இல்லை. ரொம்ப சாஃப்டாக இருந்தால் மாத்திரம் தான் நடக்க முடியும், இல்லைனா எனக்கு கால் வந்து ரொம்ப பெயின் ஆகிடும்.
குழந்தைங்களுக்கெல்லாம் செப்பல் ரொம்ப அழகழகாக இருந்தது. அவங்க வீட்லேயே ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்காக இந்த மாதிரி ஒரு செப்பல் வாங்கினாங்க. நான் டாய்ஸ் பார்த்தா அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்னோட ட்ராலியும் சேர்த்து வனிதா தான் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தா. ஃப்ராக்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் இந்த ஃப்ராக்கை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. கலருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. $149க்கு இந்த ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஆனா கிளாத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருந்தது. பெட்ஷீட், பில்லோ கவர் இதெல்லாம் டிமார்ட்ல கண்டிப்பா வாங்கலாங்க. கிளாத்துமே நல்லா இருந்தது. ரேட் கூட ரீசனபிளா இருந்தது. என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் நாங்க பெட்ஷீட் செக்ஷனுக்கு வந்தோம். இவங்க தான் என் ஃப்ரெண்டு. அவங்களுக்காக நானும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் கிச்சனுக்காக மேட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது சாஃப்ட்டா இருக்கணும் நம்ம கிச்சனில கவுண்டர் டாப் கிட்டயும் சரி, சிங்க் ஏரியாலயும் போட்டுக்கிட்டோம்னா, நின்னு வேலை செய்யும்போது கால் வலிக்காம இருக்கணும்னு. ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டா இருக்கே தவிர கொஞ்சம் ஹைட்டா இருந்தா எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இது தின்னா தான் இருந்தது. வாங்க இங்க பார்க்கலாம். நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் கூட நெறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. வெளிநாடு மாதிரி நம்ம ஊர்லயும் நெறைய ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் கிடைக்குது இப்போ. ஐஸ்கிரீமும் நெறைய ஆஃபர்ல தான் போட்டிருந்தாங்க. ஆனா நம்ம இந்த அடிக்கிற வெயிலுக்கு வாங்கிட்டு போனோம்னா வழியிலேயே ரொம்ப உருகிடும்ன்றதுக்காக நாங்க வாங்கல. நான் பொதுவா வெளிய போறதுன்னா ஃபேமிலியோட மட்டும் தான் போவேன். ஃப்ரெண்டுன்னுலாம் நான் அவ்வளவா யாரோடையும் ரொம்ப வெளிய போக மாட்டேன். ஆனா இவங்களோட பத்திரனா கோவில், ஷாப்பிங்ன்னு எல்லா இடத்துக்கும் நானும் இவங்களும் நெறைய போவோம். எங்க 2 பேருக்கும் நல்லா செட் ஆயிடும் வெளிய போறதுன்னா. டைமிங்லேருந்து சுத்துறதும் சரி எல்லாமே. ஆனா இப்ப அவங்க எங்க வீட்டு பக்கத்துல இருந்தாங்க. இப்ப அவங்க ரொம்ப தூரத்துக்கு போயிட்டதுனால, அவ்வளவா அவங்களோட நான் எங்கேயும் போக முடியல. ஃபேன்சி ஐட்டம்ல ஹேர் பின், கிளிப்பு இது மாரியெல்லாம் வாங்குற மாதிரி, இந்த மாரி இடத்துல கிளிப்பும் வாங்குறோம். துணி கிளிப்பு கூட நெறைய வாங்குறதாங்க. அது எப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டாலும் வெயில் பட்டு எல்லாம் பட்டு பட்டுன்னு உடைஞ்சிரும். நான் தான் அப்படி அதிகமா வாங்குறேனா, நீங்க எல்லாம் கூட வாங்குறீங்களா? அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாப்கின் நல்லா இருந்தது. ₹35. இந்த செக்ஷன்ல ஃபுல்லா நாப்கின், டவல்ஸ் எல்லாம் இருந்தது. டவல்ல பாருங்க எவ்வளோ வெரைட்டி இருக்கு.
இந்த மாதிரி பேக்லாம் கூட விலை கம்மியாக தாங்க இருந்தது. அந்த மாதிரி பேக் கூட வாங்குனாங்க என்னோடய ஃப்ரெண்டு. நம்மள நெறைய பேருக்கு பிடிச்ச செக்ஷனுங்க இது. கிளாஸ் பாட்டில்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகழகா இருக்குது. ரேட் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்ததுங்க. கிளாஸு, கப்பு இதெல்லாம் கண்டிப்பாக டிமார்ட்டில் தாராளமாக வாங்கலாம். இந்த செக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்தா மாத்திரம் ஏதாவது பார்த்ததை எடுத்துருவேன். வீடியோவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ சீப்பா, எவ்வளோ அழகா இருக்கு. பார்த்தா வாங்காம இருக்க முடியுதா? ₹13லேருந்து கிளாஸ் பாட்டில்லாம் கிடைக்குதுங்க. மூடியும் சரி ரொம்ப அழகா இருந்தது. இதெல்லாம் நமக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா. இந்த பாட்டிலுக்கெல்லாம் பிளாஸ்டிக் தான் மூடி. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துருப்பிடிக்குன்ற பிரச்சனையே இருக்காது. நல்லாயிருக்கும். அவங்களே எல்லாமே ப்ரைஸ் போட்டிருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லலை. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எத்தனை முறை டிமார்ட் எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் இந்த கப்பு செக்ஷனில் மாத்திரம் நான் கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்பேங்க. கப்பில் வந்து ஒரு ஒரு ஷேப்பு, கலரு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அழகாகவும் இருக்கும். நான்ஸ்டிக் பேன், குக்கர்லாம் கூட ஆஃபர் ப்ரைஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆப்ப கடாய், குழி பணியார கல்லு, அதே மாரி இந்த சின்ன குட்டி கடாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, விலை குறைவா தான் இருக்குது. எடுத்து பார்த்தா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது. இது எந்த அளவுக்கு எவ்வளோ நாள் உழைக்கும்ன்றது தெரியல. அதனால நான் வாங்கல. அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டேன். பிளாஸ்டிக் செக்ஷனுக்குலாம் நான் போகவே இல்லை. இன்னொரு முறை போய்க்கலான்னு ரொம்ப டைம் ஆனதால நாங்கள் கிளம்பிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டு நிறைய ஷாப்பிங் பண்ணாங்க. நான் வந்து ஏதோ கொஞ்சம் ஐட்டம்ஸ் மாத்திரம் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு நாங்கள் கவுண்டருக்கு போயிட்டு பில்லாம் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு டிமார்ட் போகிற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் ஷாப்பிங் பண்ணுங்கள். ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சஞ்சய் நானும் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சஞ்சய் நானும் விலாக் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.